அப்படின்னு காலையில குழந்தையும் கொஞ்சிட்டு பல்லையும் விளக்கிட்டு காலையில சாப்பாடு காப்பி வடை முட்டை அப்படியே அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் திரும்பினா பிளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் ஒரு ப்ராப்பரான டெய்லரும் கூட. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1-1.5 மாசத்துல இந்த மிஷினை வாங்கணும். அதுல இருந்து ஒரு 20-30 நாள்ல பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனனால அதுக்கப்புறம் தைக்கிறதே கம்ப்ளீட்டா விட்டாங்க. பேக் டு ட்ராக்னு இப்போ தான் கையை வைக்கிறாங்க. ஐ எம் வெயிட்டிங் டு see what these experts hands can do. அப்படியே எங்க வீட்டு பக்கம் வந்தோம்னா நானும் இன்னும் குளிப்ப போடல. சரி நல்லதா 4 குளியல போடலாமேன்னு துண்டு எடுத்துட்டு குளிக்க கிளம்பிட்டேன். குளு குளு குளியலுக்கு பிறகு வேலையில உட்காரலான்னு பார்த்தேன். தம்பி பிசி முன்னாடி இருக்கான். அவங்க எப்பயுமே தலைவர்னாலே ஒரு தனி பாசம் தான். பயங்கரமா பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா பணம் சம்பாதிக்கணும்ன்ற கட்டாயம், குடும்பத்தை பார்க்கணுன்ற பொறுப்பு, சமுதாயத்துக்கு முன்னாடி சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்குள்ளேயுமே மாட்டாத ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃபா இருந்தாலும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத பல போராட்டங்களை கடப்பாங்க மென்டலி அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள். கர்மாவை வந்து பெருசா நம்புவேன். எந்த அளவுக்கு நம்புவேன் அப்படின்னா, கர்மா இஸ் பூமராங்கன்னு என்னை பார்த்து யாராச்சும் சொன்னாங்கன்னா நான் அதை நினைச்சு சந்தோஷப்படணும். எப்படி நான் நல்லது பண்ணியிருக்கேன், அதனால கர்மா திருப்பி என்கிட்ட வரும்போது நல்லதாக தான் வரும்ட்டு அந்த அளவுக்கு நான் வந்து யோசிச்சு தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணுவேன். அதையும் தாண்டி நான் ஏதாவது கெட்டது பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இப்படி இருக்க தம்பி, இப்படி ஒரு தம்பி இருக்கிறனால, அவனை நான் நல்லா பார்த்துக்கிறனாலேயே எனக்கு வந்து அது என்னது எனக்கு கருட புராணமா, அதில் எந்த தப்பான கணக்கும் இருக்காதுன்னு நம்புறேன். சரி ரைட்டு, தம்பியை கிளப்பிட்டு வேலையில் உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. தம்பியும் ஒரு பக்கம் எந்திரிச்சு போக நானும் ஒரு பக்கம் ஜம்முன்னு வேலையில் உட்காந்துட்டேன். வேலையை ஒரு 3.5 மணி நேரத்தில் முடிக்கவே வெளியே வந்து பார்த்தா இருட்டிருச்சு. மழை நேரம்னா சொல்லவா வேணும் சொல்லுங்க. அதை தொடர்ந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஆசையா பாசமா எங்க குழந்தைய கொஞ்சறதை விட வேற என்ன சந்தோஷம் சொல்லுங்க. ரைட்டு நண்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பான விலாகில் சந்திப்போம்.